வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஈரான் கை ஓங்குவது அப்படின்றது அவங்கள சுத்தி இருக்கிற மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஏற்புடைய விஷயம் கிடையாது. ஈரான் கையில நியூக்ளியர் பாம் அப்படின்றது இஸ்ரேலுக்கு மட்டும் த்ரெட் கிடையாது. பாகிஸ்தானுக்காக வந்தவங்க ஈரானுக்காக ஏன் வரல? இதை யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? மலேசியா குரல் கொடுத்தாங்களா, இல்ல பங்களாதேஷ் குரல் கொடுத்தாங்களா? பாகிஸ்தானே குரல் கொடுக்கல. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நல்ல அடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நேட்டோ அதெல்லாம் பின்னாடி வந்துடும். ரஷ்யா, சீனா இந்த இரண்டு நாடுகளும் ஈரானுக்கு ஓப்பனா சப்போர்ட் பண்ண முடியும். அவங்க சொல்லிக்கிறாங்க, நீ நிறுத்தினா நான் நிறுத்துறேன்னு. நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு கதறின் போய் அவங்க காலில் விழு, சண்டையை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கபால்னு பாகிஸ்தானை அவங்க பக்கத்து நிறுத்திங்க. சைனா, ரஷ்யா ரெண்டு பேருமே இதுல வரமாட்டாங்க அப்படின்னும் போது தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்றதெல்லாம் அப்படியே கனவு கண்டுட்டு இருக்கலாம். ஒரு காலத்துல நம்ம பிரைம் மினிஸ்டர் போனார்னா அப்படியே மூலையில ஒதுங்கி இருப்பாரு, மத்தவங்க எல்லாம் ஏதோ சிரிச்சு பேசி அதான் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஓடி மோடி மோடி அப்படின்னு ஓடி வராங்க. சோ நம்மளுடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்து வருகின்றது. அப்ப you are taking instructions from Russia-வா? being a member of NATO, இது நேட்டோவுக்கு செய்யற துரோகம் இல்லையா? சும்மா பாத்துக்கினே இருக்காங்க அவங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க உக்காந்தீங்கன்னு எங்களை குச்சி விட்டு குத்தலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்க பெரிய குச்சி விட்டா குத்துவோம், உங்க பக்கத்திலேயே நாங்க குத்துவோம். அப்பெல்லாம் நம்ம சும்மா இருந்துட்டு இப்ப இஸ்ரேல் அடிக்கிறாங்கன்னு சொன்னா சரி, என்ன அடிதான் செய்வாங்க, என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க அடிக்கதான் செய்வாங்க. ஈரானை இன்னும் எவ்வளவு போட்டு அடிக்க போறாங்கன்றதை நீங்க பொறுத்து இருந்து பார்க்க தான் போறீங்க. ட்ரம்ப் 14 தடவை சொல்லிட்டார் நான் தான் சீஸ் ஃபயர் இது பண்ணேன்னு. இப்ப கூட கேட்டாங்க, இப்ப கூட சொல்றாரு அவர் அப்படின்னு. அப்படியா? ட்ரம்ப் அது மட்டும் சொல்லல. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் சக்கரவர்த்தி, இந்த ரஷ்யா ஏஜெண்டா இருக்கக்கூடிய நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். என்ன சார், எப்பவுமே எல்லாருமே இஸ்ரேலுக்கு தான் ஃபயர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பார்த்தா ஈரான் விடுற ஃபயரில் இஸ்ரேல் தாங்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சார். நியூஸ் சேனலும் ஆகட்டும் சரி, எல்லாருமே ஆகட்டும், இஸ்ரேல பொழப்பொலம் குழந்துக்கிட்டு இருக்காங்க ஈரான். என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு சார் அங்கே பேக்ரவுண்டில்? அதாவது எனக்கு தெரிஞ்சு நீங்களே இஸ்ரேலுக்கு ஃபயர் விட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இஸ்ரேல் அடி வாங்குது, இதுதான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன். எல்லாரும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. பாரு, ஈரான் பொழந்து கட்டிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலே விட்டு தூக்கி அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க. அவங்கெல்லாம் சரண்டர் ஆக மாட்டாங்க, துணிந்து நிற்பாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இஸ்ரேலை ஒழிச்சு கட்டாமல் விட மாட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இப்படி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. இஸ்ரேல் ஏன் திருப்பி அடிக்கலை அப்படின்னு யாராவது ஒரு நிமிஷம் யோசிச்சிங்களா? இவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்கு இஸ்ரேல். வெறும் ஃபைட்டர் ஜெட்ஸை மட்டும்தான் அனுப்பிட்டு இப்போவும் அந்த புஷேர் அப்படின்ற ஒரு நியூக்ளியர் இது இருக்கு, அது ரஷ்யா அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆல்ரெடி ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய ஆள்லாம் எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னி வரைக்கும் மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸ், அதுக்கப்புறம் அந்த மிசைல் ஸ்டோரேஜ் லொகேஷன்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் பிரைமரி டார்கெட்ஸ். இதை மட்டும்தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எதை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க? ஃபைட்டர் ஜெட்ஸ். இப்போ ஃபைட்டர் ஜெட் உள்ளே போயிட்டு குண்டு போடுற வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்கன்னா வாட் ஹேப்பன் டு ஈரான் ஏர் டிஃபென்ஸ்? ஒன்றுமே இல்லைன்னு தானே அர்த்தமாகுது. நினச்சபடி இவங்க பாட்டுக்கு போகிறாங்க, குண்டு போடுறாங்க, வராங்க. ஆனால் அவங்க பேலிஸ்டிக் மிசைல்ஸ், அடுத்து ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க சார். அவங்க அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஈரான் இஸ்ரேல் கிட்ட மிசைல்ஸ் இல்லையா? அவங்க வேற லெவலில் வச்சிருக்காங்க சார், நியூக்ளியர் பவர் கொண்டு. ஏன் இன்ன வரைக்கும் ஒன்று கூட யூஸ் பண்ணல? அதான் சார், எதனால என்ன ஏதாவது இன்டர்நேஷனல் பாலிசி? அதாவது everybody is falling into the trap of Israeli and American. இது யாருக்குமே புரியல விக்ரம். அதுக்காக சார் இஸ்ரேலோட மக்களை பலி கொடுத்து தான் இந்த மாதிரி பாடணுமான்னு ஒரு பேரலல் சொன்னால் தான் கரெக்டாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் தெருவில் போயிட்டுருக்கீங்க, அப்போது ஒருத்தர் உங்களை ஒரு அடி அடிக்கிறார், போட்டு துவம்சம் பண்ணிங்கன்னா பார்க்குறவங்க என்ன கேட்பாங்க? ஏய், ஒரு அடி அடித்தான், திருப்பி ஒரு அடி அடிச்சானா முடிஞ்சு போயிட போகுது, இல்லை 2 அடி அடி, அதுக்காக இப்படி போட்டு காட்டடி அடிக்கிறியான்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அதனால் அந்த எவ்வளோ ஒன்றா அடி தாங்குறாங்க அப்படின்னும் போதே உங்களுக்கு அந்த டவுட் வந்திருக்கணும். இன்னி வரைக்கும் ஏன் அவங்க மிசைல்ஸை லான்ச் பண்ணலை? மிசைல்ஸை லான்ச் பண்ணாங்கன்னா உன்னோட ஃபைட்டர் ஜெட்டையே
உங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்னும் போது மிசைல்ஸ் எல்லாம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, தரமட்டமாக்கிடுவாங்க. அந்த கேள்வி ஏன் யாருக்குமே வரல அப்படின்னு தெரியல. அடுத்தது இப்படியே இன்னும் ஒரு 2 நாள் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இஸ்ரேலை இவங்க துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அப்போ என்ன ஆகும் பாருங்க, இஸ்ரேலை ஒன்றும் இல்லாமல் ஒழிச்சு கட்டிடுவாங்க போல இருக்குது ஈரான் அப்படின்ற மாதிரி ஆகும் இல்லையா? இதை அமெரிக்கா ஏற்றுக்குதோ இல்லையோ, ஆர் பிரிட்டன் ஆர் அதர் நேட்டோ கண்ட்ரிஸ் ஏற்றுக்குதோ இல்லையோ, சவுதி அரேபியா ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஈரான் கை ஓங்குவது அப்படின்றது அவங்கள சுற்றி இருக்கிற மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஏற்புடைய விஷயம் கிடையாது விக்ரம். இதை யாரும் கவனிக்க மாட்டேன்றாங்க. எல்லாம் ஒரு என்ன சொல்றது, உணர்ச்சி அவசப்பட்டு பார்த்தீங்களா ஈரான் அடிக்குது இப்படியே குதிச்சுட்டு இருக்காங்களே தவிர அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை யாருமே டச் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா இஸ்ரேலை அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஈரான் தான் அங்கே ஹீரோ. அதை மற்ற கண்ட்ரீஸ் அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இட் இஸ் இன் தேர் இன்ட்ரெஸ்ட். ஈரான் ஷுட் பி கண்டெய்ன்டு. அடுத்தது ஈரான் கையில் நியூக்ளியர் பாம் அப்படின்றது இஸ்ரேலுக்கு மட்டும் த்ரெட்டு கிடையாது. நான் ஒன்று கேட்குறேன், இந்த பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது அப்போ இவங்கெல்லாம் ஒரு தீர்மானம் போட்டாங்க. இன்னைக்கு ஈரானுக்கு எதிராக நடந்தது இல்லை, நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸ்லாம் போயிட்டு குண்டு போட்டு வந்தாங்க. இப்போ அமெரிக்காவும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ இறங்குவாங்கன்னு தெரியல. இன்னி வரைக்கும் ஏன் ஒரு தீர்மானம் கூட வரல? பாகிஸ்தானுக்காக வந்தவங்க ஈரானுக்காக ஏன் வரலை? இதை யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? மலேசியா குரல் கொடுத்தாங்களா, இல்லை பங்களாதேஷ் குரல் கொடுத்தாங்களா? பாகிஸ்தானே குரல் கொடுக்கல. அது யாரோ சொன்னாங்க, இது மாதிரி நீங்கள் ஈரானை இது மாதிரி அட்டாக் பண்ணீங்கன்னா நாங்கள் அணுகுண்டு போடுவோம் அப்படின்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னார். அப்படின்னோடனே ஐயா அப்படிலாம் இல்லைங்க, அந்த மாதிரி யாருமே சொல்லலைங்க அப்படின்ட்டாங்க. இவர் என்னடானா மிலிட்ரி சீஃப் போயிட்டு ட்ரம்போட போயிட்டு சாப்பிட்டு வர்றாரு. நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கணுமாமா சார்? நான் நீ சொல்லியிருந்தேன், இதுக்காக தான் அவர் கஷ்டப்பட்டுனுக்கிறாரு அப்படின்னா அதே மாதிரி ஆகிப்போச்சு. இவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாராம் அவருக்கு. இப்போவும் ஒன்றும் இல்லைங்க, இந்த ஈரான் இந்த யுத்தத்தை நிறுத்தணும், அந்த ரிட்டாலியேட்டரி ஆக்ஷனை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வெரி சிம்பிள். இவங்க நோபல் கமிட்டிக்கு இந்த மாதிரி நோபல் பீஸ் ப்ரைஸ் இதை நீங்கள் ட்ரம்ப்புக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதிட்டு காப்பி டு டொனால்ட் ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு போட்டாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு வச்சு அவர் ஒரு லஞ்ச் கொடுத்துட்டு வெரி குட், யூ ஆர் அ ஃபேண்டாஸ்டிக் கண்ட்ரி, யூ வில் ஹேவ் டீப்பர் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த நிலைமையில தான் இருக்குது இன்னைக்கு. இஸ்ரேல் ஒரு வெயிட்டிங் கேம் ஆடிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே புரியல. எடுத்த உடனே அவங்க அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா சிம்பத்தி அப்படின்றது ஈரான் பக்கம் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு ஈரான் பக்கம் சிம்பத்தி கிடையாது. எல்லாம் இவங்க தேவையில்லாமல் அவங்களுடைய வலையில் விழுந்துட்டு பார்த்தீங்களா ஈரான் எப்படி அடிக்குது பார், எப்படி இருந்தாலும் நாங்கள் இதில் ஜெயிப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஈரான் மிசைல்ஸ் லான்ச் பண்ணி அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணும்போது பாருங்க, ஈரான் அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் அது கேட்டால் இல்லை அது மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் அப்படின்றாங்க, பார்க்கிங் லாட்டில் ஒரு குண்டு போட்டுக்கிறாங்க, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு கேஷுவாலிட்டியும் இருக்கின்றது இஸ்ரேலில். ஆனாலும் இஸ்ரேல் பயங்கரமாக ரெஸ்ட்ரெயின்ட்டை கடைப்பிடிச்சு இங்கே அந்த பிரைமரி டார்கெட்ஸ் மிலிட்ரி டார்கெட்ஸை மட்டும்தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய செகண்டரி டார்கெட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் அவங்க இறங்கும்போது ஈரானுக்கு பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ யாரும் இங்கே கோஷம் போட முடியாது. என்னங்க இப்படி அடிக்கிறீங்களேன்னு இத்தனை நாளாக நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம்ல, இப்போ திருப்பி கொடுக்குறோம். வி ஆர் த அண்டர் டாக். இவ்வளோ கேஷுவாலிட்டியாக இருக்குது, இவ்வளோ இடங்களில் இது மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. நாங்கள் சும்மா தானே இருந்தோம், நீ பேச்சுவார்த்தைக்கு வருவேன், அண்ணன் ட்ரம்ப் கூப்பிட்டுக்கிறாரு, அவர் சொல்கிறாரு கைத்து போடுன்றாரு, நாங்களும் பொறுமையாக பார்த்துன்னுக்கிறோம். நான் போனால் போது சின்ன பையன் விட்டா ரொம்ப தான் எகிரிங்க அப்படின்ட்டு நெருக்குன்னு ஒரு கூட்டு வைப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க இஸ்ரேல். இது புரியாமல் எல்லாரும் போயிட்டு ஈரானுக்கு ஃபயர் விட்டுக்கின்னு கட்சியில் அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகிறாங்க. அதுதான் நடக்குது. எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், இஸ்ரேலுக்கு நீங்கள் ஃபயர் விட்டீங்க, இஸ்ரேல் இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆக போகுது, ஈரானை யாராலையும் ஜெயிக்க முடியாது, அதை ஏன் இன்வைட் பண்ண முடியாது தெரியுமா, அப்படி இப்படின்னு. சரி, ஈராக்கும் ஈரானும் எத்தனை வருஷம் சண்டை போட்டாங்க தெரியுமா? கட்சியில் 2 பேராலுமே ஒன்றும் ஜெயிக்க முடியல. ஈராக்கை ஈரானால் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் சண்டை நின்று தானே போச்சு. 7-8 வருஷம் நடந்தது அந்த சண்டை, ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்களா இல்லை அவங்க இன்வைட் பண்ணுறீங்களா அது வேற விஷயம். அவங்க ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாங்கல்ல, அதுதானே மேட்ரு. இப்போது உங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றது என்ன இருக்குது சொல்லுங்கள். ஃபைட்டர் ஜெட்டியே உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. நாளைக்கு மிசைல் வருது அப்படின்னும் போது அவங்க எங்கே மிசைல்ஸ் வச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியாது. அடுத்தது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நல்லா அடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நேட்டோ அதெல்லாம் பின்னாடி வந்துடும். இப்போவே பின்னாடி இருக்குதுங்க யூகேவும் யூஎஸும்.
அது வந்து அவங்க முன்னாடி சொல்கிறது கிடையாது, அவ்வளோதான் விஷயம். அவங்க பாட்டுக்கு வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர்லேருந்தோ இல்லை வந்து சப்மரீன்லேருந்தோ மிசைல்ஸ் லான்ச் பண்ணாங்கன்னா ஈரான் என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் யாரும் யோசிச்சதா தெரியல. சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் 3 அப்ஜெக்டிவ்ஸுங்க. ஒன்று வந்து இந்த நியூக்ளியர் இது இருக்குல்ல, அந்த ஃபார்தோ, அதெல்லாம் வந்து ஒட்டுக்கா அழிக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள வந்து அந்த நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண வைக்கணும். இது வந்து லிமிட்டட் டேமேஜ் ஆப்ஷன். அடுத்தது வந்து கம்ப்ளீட் டேமேஜ் ஆப்ஷன். அது என்னன்னா, இவங்க ஒத்து வரல, திருப்பி இதே மாதிரியே பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு 2 to 4 டேஸில் அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த செகண்டரி டார்கெட்ஸ், அது எப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கனாமிக் டார்கெட்ஸ், அவங்களுடைய ரிஃபைனரிஸோ இல்லை வந்து பேங்கிங் செக்டார், இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க அடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்போ தான் ஏற்கனவே வந்து பொருளாதார தடைகளில் நொந்து நூலாக போய் உட்காந்து நிற்கிறாங்க. இப்போ வந்து ரிஃபைனரியெல்லாம் அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கப்புறம் பல வருஷங்கள் நியூக்ளியர் பவர் மட்டும் இல்லை, ஆயில் பவரும் இல்லாமல் போயிடும். இது வந்து கம்ப்ளீட் டேமேஜ் ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றது, ஆட்சி மாற வேண்டும். அந்த ஆட்சி மாற வேண்டும் அப்படின்றதெல்லாம் வந்து இல்லை இவங்க வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க, அதனால் அப்பா யார்ப்பா விசுவாசி நீங்கள் வா அப்படின்ற மாதிரிலாம் சுலபமாக நடக்கிற விஷயம் கிடையாதுங்க. அந்த முட்டை உள்ளேந்து உடைய வேண்டும். அது வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டம். அங்கே வந்து அந்த ஆட்சிக்கு பெரிய எதிர்ப்பு இருக்கின்றது, அதெல்லாம் சரிதான். ஆனால் ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றது வந்து அந்த கம்ப்ளீட் டேமேஜுக்கு அப்புறம் தான் வருமே தவிர அதுக்கு முன்னாடி வருவது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். இப்போவும் வந்து ஈரான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஷன்லாம் இல்லாமல்லாம் கிடையாது. அவங்க என்ன பண்ணணும், ரொம்ப சோக்கா சரி ரைட்டு அவங்களுடைய மைட்டை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் வந்து என்ன பெரிய அயன்டோமு, டேவிட் ஸ்லிங்கு, ஆரோ, பேட்ரியாட்டு, தாடு, 10 லேயரு, நாங்கள் வந்து சவுதியிலேருந்து அடிப்போம், ஈராக்லேருந்து அடிப்போம், ஜோர்டான்லேருந்து அடிப்போம், அங்கே பக்கம் கடல்லேருந்து அடிப்போம், இப்படிலாம் சொன்னீங்க. நாங்கள் உக்காந்த இடத்துலேருந்து அடிச்சுன்னுக்கிறோம், அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, ப்ரூவ் பண்ணிட்டாங்க இல்லையா? டக்குன்னு நிறுத்துங்க. நிறுத்தின பிறகு மறுபடியும் இஸ்ரேல் சண்டைக்கு வந்தாங்கன்னா அப்போ நீங்கள் சொல்லலாம், நியாயம் பேசலாம். பாருங்க, நாங்கள் நிறுத்திட்டோம், அவன் பண்ணதுக்கு நாங்கள் திருப்பி அடித்தோம், நாங்கள் வந்து இப்போ சும்மா இருக்கோம், தேவையில்லாமல் இவன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னும் போது அப்போ ஈரான் பக்கம் குட்வில் வரும். இஸ்ரேலை வந்து அக்ரஸராக பார்ப்பாங்க, அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்க. ரெண்டாவது இந்த அந்த லல் இருக்கு இல்லையா, அந்த பீரியடில் வந்து நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய பொசிஷன்ஸ் எல்லாம் ஃபோர்ட்டிஃபை பண்ணிக்கலாம், அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இப்போ உக்ரைன் வந்து சீஸ்ஃபயர் வேணும் அப்படின்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கிறதுக்கு. அதை இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. பிடிச்சது ஒரே புடி அப்படின்ற மாதிரி நாங்கள் உங்களை அடிச்சே தீருவோம் அப்படின்னா அவங்க இதுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது புரிய மாட்டேது இவங்களுக்கு. பல பேர் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. அவ்வளோதான், இஸ்ரேல் முடிச்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நீங்கள் வந்து முழுசாக எதையும் பார்க்கல அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஓகே சார். இப்போ இந்த வேர்ல்டு வார் 3க்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? ஏன்னா இப்போ இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா நான் இறங்குறேன், நான் ட்ரம்ப் வந்து ஃபுல் ஸ்கேலில் நீங்கள் போய் நம்ம ஆட்களே இறங்கி செய்யுங்க அப்படின்ற மாதிரி அப்ரூவல் கொடுத்து தான் நியூஸ் எல்லாம் வருது சார். ஈரான் பக்கம் சில கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி குட்வில்ல வந்து சப்போர்ட்டாக வரதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்படி இந்த அலைஸ் விசஸ் ஆக்சிஸ் பவர் அந்த மாதிரி வந்து ஏதோ இப்போ வேர்ல்டு வார் 3 வர வாசி ஈரான் பக்கம் யார் வருவாங்க சொல்லுங்கள்? ரஷ்யாவே வரலாமே சார் உங்கள் கண்ட்ரி. ஏன்னா நிறைய நியூக்ளியர் சம்பந்தமான விஷயங்கள் அங்கே தான் வச்சிருக்கிறதா சொல்ல சான்ஸே கிடையாது. அந்த புஷேர் இதை அவங்க ஆக்சுவலாக ஜெர்மன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க போன பிறகு ரஷ்யா டுக் ஓவர். அவர் ஆரம்பத்திலேயே சொன்னார் அண்ணன் புட்டின் அவர்கள், நான் மத்தியஸ்தம் பண்ணுறேன், ட்ரம்ப் கிட்ட பேசினார். பண்ணிட்டு என்ன உங்களுக்கு பிரச்சனை, அந்த என்ரிச்மெண்ட் அதுதானே, அந்த ஸ்பெண்ட் ஃபியூவல் எல்லாம் வந்து நான் வந்து இங்கே ரஷ்யாவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். யூனோ வாட், ரஷ்யாவில் வந்து இந்த சைபீரியாவில் இந்த மாதிரி அந்த ஸ்பெண்ட் ஃபியூவல் யுரேனியம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அண்டர் கிரவுண்டில் பயங்கர சேஃபாக கட்டி வச்சுருக்காங்க, எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ நாங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். ஸோ தட் ஈரான் கிட்ட நியூக்ளியர் பாம் வராது. அப்போ சவுதி வில் ஆல்சோ பி ஹாப்பி, இஸ்ரேல் வில் ஆல்சோ பி ஹாப்பி, அண்டு அண்ணன் ட்ரம்ப் வில் ஆல்சோ பி ஹாப்பி. ஆனால் இவருக்கு என்னென்னா, ஐயா அப்புறம் நோபல் பரிசு அவர் வாங்கிட்டு போட்டாருன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு, நான் தான் எல்லாம் நான் தான் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காருங்க. அடுத்தது இப்போ சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்குறாங்க. அப்போ க்ளீனாக சொல்லிட்டார் புட்டின், பாருங்க இப்போ தான் வந்து ஏதோ கோஆப்ரேஷன் ஒரு மினிஸ்டர் போயிட்டு வந்தாருங்க ரஷ்யாவுக்கு, எங்கள் கோஆப்ரேஷனில் டிஃபென்ஸ் இல்லை, நாங்கள் ஆஃபர் பண்ணோம் உங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணுறோம், ஏன்னா ரஷ்யா கிட்டேருந்து தான் அவங்க வாங்கி வச்சுருக்காங்க, ஸோ நாங்கள் அப்கிரேட் பண்ணி தரோம், டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் டிஃபென்ஸ் கிடையாது, இனிமே ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டால் அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர சண்டை நடக்கும்போது யாரும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க.
எல்லாத்தையும் விட முக்கியம் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இப்போ வந்து அந்த ஷஹீத் ட்ரோன்ஸு அப்படி இப்படின்னு நிறைய கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் விக்ரம், உள்ளுக்குள்ள ஈரானுக்கு ரஷ்யாவை கண்டா ஆகாது, ரஷ்யாவுக்கு ஈரானை கண்டா ஆகாது. வேற வழி இல்லாமல் ரெண்டு பேரும் வந்து கோ எசிஸ்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி சீனாவோட இப்போ நிறைய டிரான்சாக்ஷன் ரஷ்யாவுக்கு, ஆனாலும் உள்ளுக்குள்ள அவங்கள நம்ப மாட்டாங்க. ஐயா இவங்கிட்ட உஷாராக இருக்கணும் அப்படின்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சுக்கோய் 57 அதை கொடுக்குறேன்றாங்க, அப்படியே வந்து டெக்னாலஜியை கொடுக்குறோம் நீங்களே தயாரிச்சுக்கோங்கன்றாங்க. சீனா கிட்ட கொடுக்க மாட்டாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? அதுவும் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் நாடு சோவியத் ரஷ்யா, இவங்களும் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கும் கம்யூனிசத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அதாவது இந்த ஆமை வடைக்கும் ஆமைக்கும் உள்ள சம்பந்தம் தான் சீனாவுக்கும் கம்யூனிசத்துக்கும் உள்ள சம்பந்தம். அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, நமக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஒரு தேவைக்கான ஒரு நட்பு உறவு தானே தவிர உண்மையான இந்தியா ரஷ்யா உறவு மாதிரி அது கிடையாதுங்க. அடுத்தது இப்போது ஈரான் வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த செகண்டரி எக்கனாமிக் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயில் ரிஃபைனரிலாம் அடி வாங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும், ஈரானுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்றது அது எரிஞ்சு முடிஞ்சு அதுக்கப்புறம் ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் அங்கேருந்து ஆயில் வராது. அப்போ அந்த கேப்பை யார் மீட் அவுட் பண்ணுவா? அமெரிக்கா, ரஷ்யா மீட் அவுட் பண்ணுவாங்க. ஏன்னா ஈரானுடைய ப்ரொடக்ஷனில் 90% சீனாவுக்கு போயிட்டு இருக்கு. சீனா வந்து அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குவாங்களா? அதை விட முக்கியம் எங்கேருந்து எங்கே வரணும், காஸ்ட் அதிகம். இங்கே அண்ணன் வந்து மார்க்கெட் ரேட்டை விட ஒரு $10 கம்மியாக கொடுக்குறாரு. அதை விட முக்கியம் மற்ற ஐரோப்பிய நாடுகள் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஆயில் விலை ஏறிடும். இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரஷ்யா கிட்டேருந்து இன்னும் அதிகமாக வாங்கி அதை இங்கே சுத்திகரிப்பு பண்ணி மறுபடியும் வந்து யூரோப்புக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்போம். பட் இருந்தாலும் தட்டுப்பாடு இருக்கும். அப்போ என்ன ஆகும், சரி ரைட்டிங்க சும்மா நீங்கள் வந்து ரஷ்யா மேலே இப்பொழுது முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட 18வது தடைகள் அப்படின்னு உர்சுலா வேண்டரில் வந்து சொல்லிட்டு போய்க்கிறாங்க 10 நாளைக்கு முன்னாடி. மறுபடியும் 19, 20 அப்படின்னு போட்டுருந்தா வேலைக்கு ஆகாது, பேசாமல் ரஷ்யாவோட இருந்தாலும் நம்ம ஒன்றுகளோ ஒன்று சமரசமாக போயிடலாமே அப்படின்னு தான் ஆகும். ஏன்னா G7 மாநாட்டிலேயே ட்ரம்ப் என்ன சொன்னார், என்னங்க ரஷ்யாவை தள்ளி விட்டீங்க கேட்டாரா இல்லையா? ஸோ அது நார்மலைஸ் ஆகலாம். அப்போது மறுபடியும் ரஷ்யா வில் கம் இன் டு த மெயின் ஸ்ட்ரீம், மறுபடியும் டாலர் அண்ட் உலக வர்த்தகம் அந்த ஆயில் அண்ட் கேஸ் யூரோப்புக்கு அப்படின்னு அவங்களுடைய மாமூல் வாழ்க்கை வியாபாரம் இதெல்லாம் வந்து தழைக்கும். அப்போ அதுக்கு ஈரான் அடி வாங்கணும். இட் இஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரஷ்யா. என்னதான் வந்து அவங்க நமக்கு ட்ரோன்ஸ் கொடுத்துருந்தாலும் இப்போ வந்து என்ன லாபம் அப்படின்றத தானே பார்க்கணும். இவங்க என்ன வந்து ஐயோ நமக்கு லாபம் வராட்டிலும் பரவாயில்ல அவங்கள காப்பாற்றணும் இப்படிலாம் யாரும் போக மாட்டாங்க. அது லோக்கல் பாலிட்டிக்ஸ்லையும் சரி இன்டர்நேஷனல்லையும் சரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம் வைக்கிறோம். அதை தாண்டி யாரும் போக மாட்டாங்க. அதனால் இப்போ சீனா கூட பார்த்தீங்கன்னா ஏதோ சீனாலேருந்து அந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் இதெல்லாம் வந்து நிறைய தூக்கிட்டு போகக்கூடியது இது ஈரானுக்கு போயிருக்கு. அவங்க வந்து அந்த டிரான்ஸ்பாண்டரை ஆஃப் பண்ணிடுவாங்க, ஸோ தட் அது என்ன ஏதுன்னு தெரியாது. அப்படி போயிருக்கு, ஏதோ அவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க, மிசைல்ஸாக இருக்கலாம் இல்லை வேறு எதுவாக இருக்கலாம் அப்படின்னு. பட் ஓப்பனாக பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்? பயம். துணிஞ்சு இறங்கணும். அதுக்கு சீனா இப்போ ரெடி கிடையாது. ஸோ ரஷ்யா சீனா இந்த 2 நாடுகளும் ஈரானுக்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ண முடியாது. ரஷ்யா மறைமுகமாக கூட பண்ண மாட்டாங்க, சீனா வந்து மறைமுகமாக பண்ணலாம், அதுவும் ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு தான் வந்து பாகிஸ்தான் மிலிட்ரி சீஃபை கூப்பிட்டு சோறு போட்டு அனுப்பிச்சிக்கிறாரு அவர். இந்த மாதிரி தம்பி எங்கள் வீட்டு உப்பு தின்னுக்கிற விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னுக்கிறார் போல இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாகிஸ்தான் வந்து பின்னாடியிலேருந்து குத்துவாங்க, இஸ்ரேல் வந்து முன்னாடியிலேருந்து குத்துவாங்க. யூஎஸ் ஃபோர்ஸஸ்லாம் நாளைக்கு வந்து சண்டைன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தம்பி நாங்கள் இந்த அடிப்போம் தம்பி என்ன நினச்சின்னுக்கிறேன் அப்படின்ட்டு பாகிஸ்தான்லேருந்து போயிட்டு அடிப்பாங்க. என்ன பண்ண முடியும் உங்களால்? பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்க, இல்லை அது வந்துங்க ஏதோ ஒரு 2 அடி அடிப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் இஸ்ரேலை போட்டு இப்படி அடின்னு அடிக்கிறாங்க, அது வந்து கொஞ்சம் ஓவர் இல்லையா, அதனால தான் வந்து வேற வழி இல்லாமல் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண வந்துட்டோம் அப்படின்னு ஒரு முட்டு கொடுப்பாங்க. இதுக்காகத்தான் வந்து அங்கே கிரானா இல்லை அடித்த உடனே அவர் கூப்பிட்டு எப்பா முதல்ல வந்து நீ அவங்ககிட்ட பேசு எப்படியாவது, ஏன்னா அவங்க சொல்லிக்கிறாங்க நீ நிறுத்தினா நான் நிறுத்துறேன்னு, நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு கதறின்னு போய் அவங்க காலில் விழு, சண்டையை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கபால்னு பாகிஸ்தானை அவங்க பக்கத்து இழுத்துக்கினாரு. இவ்வளோ நாள் சீனா கண்ட்ரோலில் இருந்ததில்ல,
இப்போ அங்கே கொடுத்துட்டு நான் உனக்கு இவ்வளோ கொடுக்குறேன் அவ்வளோ கொடுக்குறேன் இவ்வளோ டிஃபென்ஸில் அது கொடுக்குறேன் கடன் கொடுக்குறேன் வா அந்த பாத்திரத்தை எடுத்துன்னு வா டப்பு டப்புன்னு நாங்கள் வந்து டாலர் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக பாகிஸ்தானை அவங்க கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. இப்போ சீனாவுக்கு என்ன ஆகி போச்சு? முடிஞ்சு போச்சு. அதுக்காக அந்த சைனா பசிபிக் எக்கனாமிக் காரிடாரில் எவ்வளோ செலவு பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாம் அந்த கங்கப்பாலா போய் அப்படின்னு வாங்க பாரு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. கடுப்பில் இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் அவங்க சொல்லிட்டாங்க நமக்கு என்ன வந்தது, ஏற்கனவே எங்கள் ஜனங்க பார்டரில் அந்த பக்கம் போனாங்க, அவங்க சுட்டு தள்ளினாங்க, இவனுக்கு என்ன ரைட்டு அது வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அட்லீஸ்ட் சைனாவாது இப்போ ஏதோ அவங்களுக்கு படி அளந்துன்னுக்குறாங்க. ஈரானுக்காக வந்து முறைச்சிக்கினா அது சரி வராது. அதே சமயத்தில் எல்லாருடைய இதுவும் நமக்கு வேணும் அப்படின்ட்டு அவங்க சும்மா இருக்காங்க. முக்கியமாக பாகிஸ்தான் அங்கே சப்போர்ட் பண்ணுதா, அப்போ வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. யாருமே இப்போ அங்கே ஈரானுக்கு சப்போர்ட் கிடையாது. ஸோ மெயின் பிளேயர்ஸ் சைனா ரஷ்யா 2 பேருமே வந்து இதில் வரமாட்டாங்க அப்படின்னும் போது தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்றதெல்லாம் அப்படியே கனவு கண்டுட்டு இருக்கலாம், அதெல்லாம் நடக்காது. ஓகே சார். சார் அடுத்தது இப்போ நம்ம மோடி அவர்களோட கேம் பிளான் என்ன சார்? ஆக்சுவலாக ட்ரம்ப்கிட்ட ஃபோனில் 35 மினிட்ஸ் பேசுகிறாரு. பேசும்போது வந்து நீங்கள் மத்தியஸ்தம் பண்ணிலாம் ஒன்றும் எங்களுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்பை பகைச்சிக்கிறார். இன்னொரு பக்கம் சைப்ரஸ் போயிட்டு டர்க்கிக்கு வந்து வெறுப்பேற்றிட்டு வந்திருக்கிறாரு. கனடா போனார், அங்கேயுமே வந்து எல்லா கண்ட்ரி பிஎம்மோடய பிரசிடென்ட்டோடய நல்லா நெருங்கி பழகிறாரு. கனடா பிரைம் மினிஸ்டர் டென்ஷன் பண்ணிட்டு வர்றாரு. இப்படி எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணுறதுனால மோடியோட கேம் பிளான் என்ன சார்? இது இல்லை இது கேம் பிளான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு காலத்தில் நம்ம பிரைம் மினிஸ்டர் போனார்னா அப்படியே மூலையில் ஒதுங்கி இருப்பார், மற்றவங்கலாம் ஏதோ சிரிச்சு பேசி போய் கை கொடுத்துட்டு வருவாப்புல, அதான் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தது. இன்னைக்கு வந்து எல்லாரும் ஓடி வந்து மோடி மோடி அப்படின்னு ஓடி வராங்க. ஸோ நம்மளுடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்து வருகின்றது. அடுத்தது சைப்ரஸ். இது வந்து ஆமாம் நீங்கள் வந்து எனக்கு கொச்சல் கொடுத்துருந்தீங்கன்னா நான் சும்மா இருப்பேனா? நான் உனக்கு கொடுக்குறேன் பாரு கொச்சல். இங்கே அர்மீனியாவில் கொச்சல் கொடுக்குறேன், அங்கே சைப்ரஸில் கொச்சல் கொடுக்குறேன். நீ என்ன ஒரு இடத்துல தானே கொடுக்க முடியும், அதையே நாங்கள் தட்டி ஓரமாக உட்கார வச்சிட்டோம். ஆனால் உன்னோட நிலைமை இப்போ அப்படி கிடையாது. யூ ஆர் அ மெம்பர் ஆஃப் நேட்டோ. ஆனால் அங்கே இருக்கவனே உன்னை வந்து எப்படா போட்டுதல்லான்னு பார்த்து நிற்கிறான். ஏன்னா ரஷ்யா கிட்டேருந்து S-400 வாங்கினாங்க டர்க்கி. அதனால தான் F-35 கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அமெரிக்காவிலேருந்து. அந்த ப்ராஜெக்ட்லேருந்து அவங்கள வெளில தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இஸ்தான்புல்லில் உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தை நடக்குது இல்லையா, அதுக்கு முன்னாடி டர்க்கிஷ் ஃபாரின் மினிஸ்டர் வந்து ரஷ்யா போகிறாரு. அங்கே போயிட்டு செகண்ட் லெவல் மினிஸ்டர்ஸ் அதிகாரிகள் அவங்களோடலாம் பேசிட்டு வர்றாரு. உக்ரைன் ரஷ்யாவும் பேசுகிறாங்க, உனக்கு என்ன வந்தது, நீ என்ன அங்கே போய் பேசிட்டு வர, உங்கள் வேலை என்ன ஒரு ஹோஸ்ட். அது மாதிரி வந்து 2 பேர் வராங்களா, அவங்களுக்கு வந்து டீ காப்பி கொடுத்தோமா, சாப்பாடு போட்டோமா, இதோட உங்கள் வேலை முடிஞ்சு போயிடுச்சு. சரி, ரஷ்யாவுக்கு போய் பார்த்து பேசிட்டு வந்தீங்களா, உக்ரைன் போய் பார்த்து பேசிட்டு வந்தீங்களா? அது என்ன ஒன் சைடடு? அப்போ வந்து யூ ஆர் டேக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் ரஷ்யாவா, பீயிங் எ மெம்பர் ஆஃப் நேட்டோ. இது வந்து நேட்டோவுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? சும்மா பார்த்துக்கினே இருக்காங்க அவங்க. சரியான நேரம் வரும்போது அதுக்கும் நறுக்குன்னு கொட்டு வைப்பாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் உக்காந்தீங்கன்னு நீங்கள் எங்களை வந்து குச்சி விட்டு குத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் பெரிய குச்சி விட்டா குத்துவோம், உங்கள் பக்கத்துலேயே நாங்கள் குத்துவோம், என்ன பண்ணுறீங்க பாரு அப்படின்றது. அடுத்தது ட்ரம்ப் என்ன நினச்சாரு, அந்த பாகிஸ்தான் மிலிட்ரி சீஃப் வராரு இல்லையா, அந்த நேரத்தில் வந்து மோடியும் கூப்பிட்டு உட்கார வச்சுன்னு அவர் அந்த ரூமில் இவர் அந்த ரூமில் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, நான் 2 பேரையும் பேச வச்சேன் அப்படின்னு ஒரு கதை விட்டுட்டு இருப்பார். இது பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ட்ரம்ப் வந்து 14 தடவை சொல்லிட்டார் நான் தான் சீஸ்ஃபயர் இது பண்ணேன்னு. இப்போ கூட கேட்டாங்க, இப்போ கூட சொல்கிறார் அவர் அப்படின்னு. அப்படியா? ட்ரம்ப் அது மட்டும் சொல்லலை, 39 தடவை ஈரான் வந்து நியூக்ளியர் குண்டு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் 27 தடவை நேட்டோ நீங்கள்லாம் வந்து எங்கள் செலவில் இது பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து செலவு பண்ணணும், நாங்கள் அதெல்லாம் இது மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். எப்படி இதையெல்லாம் ஏற்றுக்கிறாங்களா? ஈரான் வந்து அந்த கமேனி அவர் இருக்கவங்களுக்கு தெரியும், அவர் வந்து நாங்கள் அழிக்கணும்னு நினச்சி அழிப்போம், ஆனால் பண்ணுவனா மாட்டானா எனக்கே தெரியாது இப்படிலாம் சொல்லிக்கிறாரு. அதையும் ஏற்றுக்கிறீங்களா? ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. இதை மட்டும் 14 தடவை அப்படின்னு கரெக்டாக கணக்கு வச்சுக்கிறீங்களா? அப்போ நான் சொன்னேன் அதுக்கெல்லாம் என்ன கணக்கு, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நான் இதுக்கு பதில் சொல்கிறேன். அதே மாதிரி சீனாவோட ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னாரு. உடனே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்றாங்க அவங்க. இப்போது இதை ஒத்துக்கிறீங்களா? அவர் அப்படி தாங்க சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, அவருக்கு நோபல் பரிசு மேலே ஆசை வந்துடுச்சு, இந்த தடவை அதை வாங்கின்னு செட்டில் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது வேலைக்கு ஆகாது. எப்படி வாங்கணும் அப்படின்னா என்னை அப்ரோச் பண்ணாங்கன்னா நான் விலையெல்லாம் ஆலோசனை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன்.
ஓ அதுக்கு ரெடியாக போகிற போகில் புட்டின் வாங்கிட்டு போயிடுவார் போல இது. ஓகே சார், இந்த குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு மிசைல் இருக்காமே, ரொம்ப பவர்ஃபுல்லான மிசைல். என்ன மிசைல், எங்கிருந்து எந்த மாதிரி சார் அது? அது மிசைல் இல்லைம்மா, அது வந்து இது கைடட் பாம் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, GBU 57 அப்படின்னு. அது வந்து பங்கர் பஸ்டர் பாம் அப்படின்வாங்க. 13,600 கிலோ வெயிட், 20 அடி நீளம். ஆனால் அந்த டயா கம்மி தான், ரொம்ப பெருசு கிடையாது. அதனுடைய பாடி வெயிட்டில் கிட்டத்தட்ட 80% வந்து அதனுடைய அந்த கேசிங், அது நிறைய அலாய்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த ஃபார்தோ இது இருக்கு இல்லையா, நியூக்ளியர் பிளான்ட்டு, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 400 அடின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கான்கிரீட்டை போட்டு, மேலே மலை, அதுக்கடியில் கான்கிரீட்டை போட்டு அவங்க அதுக்கடியில் அண்டர் கிரவுண்டில் கட்டி வச்சுக்கிறாங்க. அங்கே உள்ள கட்டிட்டு ஸோ அதை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா இந்த பங்கர் பஸ்டர் பாம் தான் ஒரே ஒரு வழி. அது என்ன பண்ணணும்னா, நார்மலாக மற்ற மியூனிஷன்ஸ் பாம்ஸ் எல்லாம் வந்து ஆன் இம்பேக்ட் வெடிக்கும். இது எப்படின்னா, வெடிக்காது, அப்படி போட்ட உடனே வைன்னு உள்ளே போகும். அது அந்த இத்தனை மீட்டர்னு கணக்கு இருக்குது ஒவ்வொரு பாம்புக்கும். அது அங்கே போயிட்டு வெடிக்கும். அப்போவும் வந்து ஒரே ஒரு GBU வச்சு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ப்ரெசிஷன் ட்ராப்பிங் முதல்ல ஒன்று போடுவாங்க. அது வந்து ஒரு இத்தனை அடி அப்படின்னு போயிட்டு ஓட்டை போட்ட பிறகு கரெக்டாக அதே ஓட்டையில் இன்னொன்று போடுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு அது பெருசாக ஓட்டை போட்டு அப்படித்தான் பண்ணுவோம். இந்த இந்த என்னது எலி வலை, மலை எலி, ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஓட்டை போடுன்னு, அந்த மாதிரி. அது வந்து B2 அப்படின்ற ஒரு ஸ்டெல்த் பாம்பர் இருக்குது. அந்த ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னாலே வித்தியாசமாக இருக்கும். மற்ற ஃபைட்டர் ஜெட்டு தான் இப்போ இங்கே ட்ரிவாண்டத்தில் இருக்குது, வாங்க ஒன்றா போய் பார்த்துட்டு வரலாம். ரொம்ப நாளாக இருக்குது. ஏதோ ஃபியூல் ஷார்ட்டேஜ் அப்படின்னாங்க. என்னடா ஒன்றுமாடா பெட்ரோல் ரோப்பில் அவங்க வண்டியில், அப்படியாடா பெட்ரோல் குடிக்கும் போது பார்த்து ஆயில் டேங்க் எங்கேயாவது லீக் ஆக போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதனுடைய இது வித்தியாசமாக இருக்கும். அந்த ஸ்டெல்த் ரொம்ப நாளாக சர்வீஸில் இருக்குது யூஎஸில். ஸ்டெல்த்து கிராஃப்ட் அது. அதில் தான் இதை எடுத்துகிட்டு போக முடியும். ஒன்று வந்து ஸ்டெல்த்து ரொம்ப கம்பல்சரி. ஏன்னா இவ்வளோ முக்கியமான ஒரு பாம் எடுத்துகிட்டு போகிறானும் போது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அஃப்கோர்ஸ் இப்போ ஈரானில் வந்து ஒன்றுமே கிடையாது, அது வேறு விஷயம். நீங்கள் வந்து சும்மா அப்படி போனாலே ஹாய்னு கை காமிச்சிட்டு போகலாம். நீங்கள் கூப்பிட்டா தான் உங்களுக்கு சத்தம் கேட்கும், இல்லாட்ட தெரியாது. அடுத்தது அந்த வெயிட் கிட்டத்தட்ட 14 டன் இல்லையா, அதை தூக்கிட்டு போயிட்டு கரெக்டாக ப்ரெசைஸாக அந்த லொக்கேஷனில் ட்ராப் பண்ணணும். ஸோ அதில் மட்டும்தான் அது பண்ண முடியும். மற்ற ஏர்கிராஃப்ட்லலாம் அதை எடுத்துகிட்டு போக முடியாது. அமெரிக்கா இதை வந்து இவங்ககிட்ட கொடுக்கல. இது சீரியஸ் வெப்பன், இவங்ககிட்ட குத்தா இவன் சும்மா யார் தள்ளியாவது போட்டின்னே இருப்பான் இஸ்ரேல் அப்படின்ட்டு. ஸோ அதைத்தான் இவங்க கேட்டுட்ருக்காங்க. அதுக்காகத்தான் இந்த அடியெல்லாம் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. முதல்ல துல்சி கபாட் சொன்னாங்க, இல்லை அவங்க வந்து 2003 they have taken a decision not to pursue further. அதனால் அணுகுண்டு தயாரிக்கும் முதல் இல்லை அப்படின்னா இவர் சொல்கிறார், அதெல்லாம் கிடையாது, அவங்க தயாரிக்க போகிறாங்க. இல்லை சார், உங்கள் செக்யூரிட்டிஸ் அதெல்லாம் கிடையாதுங்க, அவங்க தயாரிக்க போகிறாங்க அப்படின்ட்டாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன்லி a question of when, not if. அண்டு ட்ரம்ப் என்ன யோசிக்கிறாருன்னா, மிரட்டியாக கையெழுத்து போட வைக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் மிரட்டி கையெழுத்து போட்டுட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லை தடைகளை எல்லாம் விலக்கணும் அப்படின்னா, ஓ விலக்கிறமே, ஆனால் எங்கள் ஆயில் கம்பெனிலாம் உங்கள் நாட்டில் வந்து கடை போடுவாங்க, அப்படியே கோஆப்ரேஷன் ஒத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு அந்த ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் சேர்த்து யோசிக்கிறார் அவர். ஒரு பொலிட்டிஷியனாக மட்டும் இல்லை. இது தெரியுமா, ட்ரம்ப் மொபைல் வரப்போதான்ப்பா, $499 ஒரு வருஷத்துக்கு. நல்லா இருக்குது, நமக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. இதெல்லாம் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடையாதா? ஐஃபோனை வந்து நீ அங்கே தயாரிக்கக்கூடாது, இங்கே தான் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து ஒரு பார்த்தீங்களா, இது எங்களுடைய ட்ரம்ப் மொபைல் எல்லாரும் வாங்கிக்கோங்க அப்படின்னா கேவலமாக இல்லை. ஸோ அவர் வந்து கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்ற மாதிரி அந்த பிஸ்னஸ் மேன் பாதி பொலிட்டிஷியன் பாதியாக நடந்துட்டுருக்கார். இதுதான் பிரச்சனை. பட் சீக்கிரமே வந்து யூ வில் ஹேவ் டு டேக் அ டெசிஷன். யூ கேனாட் கோ ஆன் ப்ரொலாங்கிங் டேக்கிங் அ டெசிஷன். நாட் டேக்கிங் அ டெசிஷன் இட் செல்ஃப் இஸ் அ டெசிஷன் அப்படின்னு நீங்கள் சில பேர் மாதிரிலாம் உளர முடியாது. ஹி ஹேஸ் டு டேக் அ டெசிஷன். அண்டு எந்த அளவுக்கு இஸ்ரேல் அடி வாங்குறாங்களோ அதுக்கு பல மடங்கு அவங்க திருப்பி கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்னி வரைக்கும் 6 நாளன்னைக்கு வரைக்கும் வந்து ஈரானுக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தவங்கலாம் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆக போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். வைக்கிறேன், ஈரானுக்கு ஃபயர் விட்டோன்னு ஞாபகம் வருது சார். ஸ்டாலின் அவர்கள் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தார் சார், இஸ்ரேல் அவர்கள் வந்து செய்கிற விஷயங்கள்லாம் வந்து வாருக்கு வந்து வழிவகுக்கும், அதுவும் இல்லாமல் காசாவும் பாலஸ்தீனை அட்டாக் பண்ணுறதை வந்து நான் வந்து கண்டனம் தெரிவிக்கிறேன், நான்
அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருக்காரு சார். ஈரான் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணது எதுவுமே போடலையே சார், ஏன் சார்? இல்லை, அப்போ வந்து ஈரான் ரிட்டாலியேட்டரி அட்டாக் ஆரம்பிக்கலை. பட் எனக்கு என்னன்னா அக்டோபர் 7, 2023 அப்போ வந்து அந்த இஸ்ரேலுக்குள்ளே வந்து ஆயிரக்கணக்கான பேரை கொலை பண்ணி நூற்றுக்கணக்கான பேரை பிணைய கைதிகளாக கொண்டு போயிட்டு அதில் இன்னும் எத்தனை பேரை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்லாம் தெரியல. அன்னைக்கு யாருமே வந்து கண்டனம் தெரிவிக்கவில்லை. இஸ்ரேல் தனியால் ஆக்சுவலாக அப்போ வந்து அவங்களுடைய பண்டிகை நேரம் அது. அப்படி இருந்தவங்களே இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு போனாங்களே, பெண்களை எல்லாம் கடத்திட்டு போயிருக்காங்களே அப்படின்னு யாரும் வந்து கண்டனம் தெரிவிக்கவில்லை. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி அடிக்கிறாங்கன்னு ஐயோ அஷ்டம் அஷ்டம் அஷ்டம், இது வந்து சரியில்லையே. நாம் வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டனம். தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அப்போ எந்த தப்பாக இருந்தாலும் நம்ம கண்டனம் தெரிவிக்க வேண்டும். அப்போல்லாம் நம்ம சும்மா இருந்துட்டு இப்போ இஸ்ரேல் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் சரி, என்ன அப்போ அடி தான் செய்வாங்க. என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க அடிக்க தான் செய்வாங்க. ஈரானை இன்னும் எவ்வளோ போட்டு அடிக்க போகிறாங்கன்றதை நீங்கள் பொறுத்து இருந்து பார்க்க தான் போகிறீங்க. என்ன பண்ண முடியும்? என்ன மிஞ்சி போனால் இங்கே இருக்கிற டோலர்கள்லாம் வழக்கம் போல் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக, ஈரானுக்கு ஆதரவாக அப்படின்ட்டு ஒரு ஊர்வலம் போவாங்க, டெல்லியில் போவாங்க, இந்த மாதிரி அங்கங்கெல்லாம் போகலாம். இன்னும் சில கட்சிகள் கூட ஈவன் புள்ளி கூட்டணியிலேருந்து அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் கூட கலந்துக்கலாம். ஆனால் ஈரானுக்கு ஆதரவாக பாகிஸ்தானில் எந்த போராட்டமும் நடக்கலை. பாகிஸ்தானில் இருக்க அரசியல் கட்சிகள் வந்து கொதித்தெழுந்து அறிக்கை விடவில்லை. சவுதி அரேபியாவில் யாரும் சப்போர்ட் பண்ணல. இஸ்ரேலை வந்து நீங்கள் உடனே நிறுத்த சொல்லு அப்படின்லாம் யாரும் சொல்லலை. இது மாதிரி வந்து இது எஸ்கலேஷன், இதெல்லாம் வந்து அவாய்டபிள் அப்படி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததோடு நிறுத்திட்டாங்க. சவுதி அரேபியாலேயோ இல்லை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேயோ ஓமன்லேயோ கட்டார்லேயோ அங்கெல்லாம் வந்து மக்களோ மற்றவங்களோ எந்த விதமான போராட்டமும் நடத்தவில்லை. ஆனால் பாகிஸ்தானே இன்னைக்கு அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணினுக்குது. ஏங்க அப்போ நாம் மட்டும் இந்த மாதிரி பண்ணணும்? எனக்கு புரியலையே. பாகிஸ்தானே இன்னைக்கு வந்து இஸ்ரேலை எதிர்த்து போராட மாட்டோம், நாங்கள் வந்து ஈரானை முதுகில் குத்துவோம் அப்படின்னு இறங்கி இருக்கும்போது நாம் ஏன் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஓகே சார். சார், அற்புதமான கருத்துக்கள் எல்லை பார்த்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.